விவசாய நிலத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கிற சிட்டில இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் என்னன்னா, இந்த விவசாயி கிட்ட பேசும்போது இந்த இடத்த பத்தி அவர் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல பல ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா, வித்துட்டு கூட போயிடலாமா அப்படின்ட்டு பல ஆப்ஷன்ஸ் வச்சு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். விவசாயம் வருமா, நடக்குமா அப்படின்ட்டு பல கேள்வியோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல இது ஒரு ஐடென்டிஃபையான ஒரு இடமா மாறி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது இவர் சொன்ன உடனே எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு நபரை குறித்து யோசிச்சு பார்த்துருந்தேன். அவர் பேர் ஆபிரகாம். ஆண்டவர், நீ வாப்பா, வானத்தின் நட்சத்திர போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் பல குழப்பத்தோட வெளியே வந்து பல யோசனையோட இருந்தாராம். ஆனா அதற்கு ஏதுவான சூழல்கள் பல நேரத்துல நடக்கலையா. ஆனா உடனே என்ன பண்ணாரா, அவர் வேற ஒரு ஆப்ஷனை தேடி போனாராம். வேற ஒரு ஆப்ஷனை தேடி போகும்போது ஆண்டவர் பேசும்போது காரியத்துல சொன்னாராம், இல்ல உனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லை, நான் உனக்கு ஒரே ஆப்ஷன், நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டல, நான் உனக்காக செய்வேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பல சிச்சுவேஷன்ஸ்ல வேற ஒரு ஆப்ஷனை தேடி தயவு செஞ்சு போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் செய்வார். எப்படி இந்த இடம் ஐடென்டிஃபையான ஒரு இடமா மாறிச்சோ, அதே போல பைபிள்ல இருந்த ஆபிரகாமுக்கு எப்படி ஐடென்டிஃபையான ஒரு காரியம் மாறினாரோ, அதே போல நம்ம வாழ்க்கையும் ஐடென்டிஃபையான ஒரு காரணம் மாறும். அந்த நாட்கள் வந்துருச்சுங்க, உங்களுக்கான நாள் வந்துருச்சு.